சூப்பர். அதான் அடிச்சு அடிங்க. இவன் மட்டும் ஓடுறான் தனியா. அவுட். செருப்பை கழட்டி போட்டு இங்கே பாருங்கள் டர்ஃபு ஃபஸ்ட் டைம் விளாட்றோம். கரெக்டாக சன்லைட் அடிக்குது. இப்போ எடுப்போம். ஒன்று ஒன்று சேர்க்குறதுக்குள்ள போதும் போதும் அந்த ஒரு பக்கம் டீம் தான் ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருக்காங்க. யார் யாருன்னே தெரிய மாட்டேன். வச்சு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் டாஸை போட்டாங்க. ஒரு வழியாக டீம் எடுத்துட்டு அந்த டாஸில் ஜெயிக்கிற டீமும் ஃபஸ்ட் பேட்டிங். அதனால் அந்த டீம் டாஸை போடுறாங்க. எனக்கு சொல்கிறது கூட ஒரு வழியாக நம்மளை ஒரு டீமில் போட்டாங்க. நல்லா தான் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போலிங் போட வச்சிட்டாங்க. நல்லா போலிங்கில் எப்படி நல்லா போடலான்னு சொல்லிட்டு போலிங் தேர்ந்தெடுத்து போலிங் நல்லா போட்டாங்க. இவனுங்க பாலை போடுறதுக்குள்ள டைம் போயிருமே. டீமை ரெடி பண்ணிட்டு நாம்பலாம். என்னடா தடவிக்கிட்டு இருக்கா? அதான் ஒரு ஓவர் முடிச்சு. ஓவரா? மெய்டன் ஓவரா? அடுத்த பேட்ஸ்மேனு அவுட் ஆயிடுவான் போலயே. சரி வா டென்ஷன் ஆகாத. நான் வரலடா. நான் வரேன். அதான் சரி. பால் பட்டா ஓடு அடிக்க மாட்டாங்க. நீ அங்கே வா பைஸ் போட இருக்கு. சூப்பர். அலி சூப்பரா சூப்பரா இருக்கு. வா வா சீக்கிரம் வா. செம்மையா எடுத்துருக்கேன். மூணாவது ஓவர். இவன் வேஸ்ட்டு. வர 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 நல்லா விளாண்டீங்க ப்ரோ. தனியா சிரிச்சுன்னு இன்னும் நிறைய பேர் நிற்கிற மாதிரி
ஏண்டா போடுறா போடுறா போர் ஏய். அடிச்சிருவாரு மேல. அதான் அரிசி அடிங்க. இவன் மட்டும் ஓடுகிறான் தனியா. அவுட்டு. பவராகவே அடி ப்ரோ. ஓடு 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 ஜெயராஜன் அவ்வளோதே. ஆறு 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 வேற என்ன தென்றது? ஆறு நீ ஆறுண்ணே. ஆறு தான்டா வருது. ஆறுன்னுட்டா. ஓடு ஓடு ஓடு. ஓடாத ப்ரோ. அவுட் ஆக்குறது பிளான் பண்ணுறானோ. ஆமாண்டா அதுக்கப்புறம் அவனை ஆட மாட்டாங்கடா. நீ இருக்கனே ஆட மாட்டாங்க. ஓடு 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 ஓடு. ஏ என்ன எல்லாத்துக்கும் ஒரு ரன்னா என்ன பண்ணுறது? எடுக்கிறதே ஒரு ரன்னா தான் இருக்கு. அது இல்லைன்னா எப்படி? மூணு அடிக்க போ. ஸ்டெம்பை தூக்கி மேலே போடுங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரி மரத்தில் மாட்டினதுக்கு தான் 40 ரன் ஓடினாங்க. அதான் சரி. ஓ புடிச்சா அவுட்டு கேட்குறாரா ஜெயராஜனா? ஆஹா அப்படின்னா நீ எல்லாம் எப்பயும் அவுட்டுண்ணா? அடி ஒய்டு. ஒயிட்டுக்கு ரெண்டா? இல்ல இல்ல இல்லை அது அப்படியாவது வரட்டாங்க. இப்படி பார்த்தா உங்கள் ஸ்கோர் எங்கே ஏறி பவுலிங் பவுலிங் நானே என்கரேஜ் பண்ணேன். என்ன அதுக்குள்ளே ஓவர் முடிஞ்சுங்கிறியா? அவரே வராரு. என்னங்க வா ப்ரோ ஒய்டு ப்ரோ. ஓவர் முடிஞ்சான் ப்ரோ. தண்ணி இல்லையா? தண்ணி ஆறு என்ன நிற்கிறார்ல. ஆ ஓகே ஓகே வேற வண்டி தான். நிற்கிறார்ல தம்பி கீழே கேன் வச்சுருக்கேன். ஓகே சரவணா ப்ரோ உங்கள் கையில் தான் மேட்சே இருக்கு. எத்தனை ஓவர்? 5 ஓடு. இல்லை இல்லை சும்மாவே கேட்க வேண்டியது. நாங்களும் சும்மா இல்லைன்றோம். எங்களுக்கும் தெரியாது பட்டுச்சு. தம்பி தேடம் பேர் நான் இருக்கேன் கேமரா. என்ன சொன்னேன்? அடுத்த மேட்ச் கழிச்சு போனா அவங்க வீக்கா இருக்காங்க. நல்ல வீக்கா நம்ம தான் வீக்கா இருக்கோம். உங்க பாரு போடு ப்ரோ. அவுட்டு. போ போ போ. போ ஜாய்பு போ. அணி நட்சத்திர வீரர். எவ்வளோ ரன் அடிக்கணும்? அது நிறைய அடிக்கணும். 7 ரன் தான் அடிச்சிருக்கோம். 16 அடி. 6ல 15 அடி. சிங்கிள் ஒன்று ஓடிட்டான் ப்ரோ. சிங்கிள் ஒன்று ஓடினாங்களா மேலே ஆச்சுது. கேட்ச் இல்ல போ 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 போ. கேட்சா எடுக்க மறந்துட்டானே. ஆஹா அணி நட்சத்திர வீரர். இங்க பாரு 2 6. ஏய் மேட்ச் வீடியோ எடுக்குறேன் உன்னை. எப்படியா வின் பண்ணின? வீரேந்திர சேவா போடு சிங்கிள். இல்ல 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 இல்ல. ஓ உற்சாக வரவேற்பு. அணியின் ஆட்ட நாயகனே நீ ஓடிய ஓட்டம் என்ன? தாவிய ஜம்ப். 8 8 8. ஏய் ஏய் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவர் ஆடணும். வேணா வா ப்ரோ ஆடு ப்ரோ. ப்ளூ ஷர்ட். இவன் எங்க இப்படி ட்ரௌசர் தொடச்சிட்டு போறான் இறங்க போற மாதிரி. அவருக்கு பைஸ் பைசா அவர் தான் ஆடணும். அவன் டபுள் சைடு. அண்ணா என்னண்ணா இவ்வளோ அடி? தேயலாம் தெரியாது. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இருக்கும் லைட்டாக தெரிஞ்சிருக்கும். லேசா தெரிஞ்சிருக்கு. என்னண்ணா இதுல யாரு உங்களை போய் சொன்னது? என்னாச்சு? ரத்த காயம் வீர தழும்பு டர்ஃப்ல. கிடக்குறான் தம்பி. சொன்னாங்க இதுவா இருந்தா கரெக்டா இருக்கும். இதுல அடி ப்ரோ அடி ப்ரோ. ஓபி ஓவர் ப்ரோ. கண்டிப்பா ஓபி ஓவர். பைஸ் நிக்கிறேன். 2 பைஸ் நிக்கலாம்ல? நிக்கலாம் போ. நம்ம விளாடுறதுக்கு என்ன பைஸ்? 10 பைஸ் கூட நிக்கலாம். ஆமா இது கேவலமா தோணும். எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க டீம் பிரிக்கலாம் மாத்தி சொன்னீங்க பாத்தீங்களா? ரெஜிஸ்டர்லாம் இல்ல வர மேட்ச் ஜெயிக்கிறோம். மீன் அந்த 6 பவுண்ட் தான் வராங்க. ஆடி டாப்ல நீங்க ரெடி ஆக்கிறானோ பாருங்க. ஏதோ கபடி விளையாட போறோம். இப்படிதான்
இப்படி தான் விளாண்டா வரும். 10 சிங்கிள் ஒன்றா தான் அடிக்க விளாட முடியும். ஆமாம். நோ பால். வைடு டேய் டைம் அவுட்லாம் இல்லை. அங்கே பாரு கேமராவில் இருக்கு. கேமரா தேர்ட் மேன் இருக்காரு. போடு பிடிச்சாடி. கேமரா இருக்கு. தேர்ட் மேன் இடம் பேர் ஜூம் பண்ணி எடுத்தாச்சு. ஜூம் பண்ணி பார்க்கலாமா? அவங்க கேட்கற பட்சத்துல அதை காட்டணும். நம்மளா காட்டி நம்மள மாட்டிக்கூடாது. 11 அணி நட்சத்திர வேற பேட்டிங். நாட் அவுட். ஆனா நீங்க நிக்கிற பெருசு இல்லை, இவன் நிக்கணும் உள்ள. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? 2 காலம் உள்ளதான் நிக்கிறோம். பைஸ் நிக்கிறோம் அவனுக்கு. ஆமா, பைஸ் நிக்கிறோம். 2 காலம் உள்ளதான் வச்சிருக்கணும். ஆமா, ஓடலாம். அதெல்லாம் கோகுல் எடுக்க மாட்டான். குனியறதுக்குள்ள பால் கவட்டுக்குள்ள போயிருது. ஆமா, இப்படி விளாண்டதான் விளாட முடியும். கிரவுண்டா இருந்தா நம்ம சைடுல போட்டு போயிடும். ஸ்ட்ரெயிட் பேட் போட்டா தான் போகும். அதுவும் நான் ஸ்ட்ரெயிட் பேட் விக்கி ப்ரோ ஓவர் முடிஞ்சா உனக்கு? போடவே மாட்டறாங்க இவன். நீங்க என்னடா கரெக்ட்டா குத்தி ஸ்ட்ரெயிட் பேட் குடிக்கிறீங்க. கோகுல் கிட்ட வா. நான் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் பேட் பண்ணேன். முடிஞ்சது. நான் பின்னாடி ஆளே இல்ல பண்ணேன். என்ன ஃபீல்டிங் எப்பா! வயசானாலும் உங்க உழைப்பு இது குறையவே இல்லை. பட்டுச்சு. கேமரா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அப்படியே ஃபைனலாக விளாண்டுட்டு பெஸ்ட் ஆஃப் 5 விளாண்டுட்டு அப்படியே முடிச்சாச்சு. அதில் வந்து ஜெயிக்கிற டீம் வந்து 4-2 இருந்தது. கடைசி நாங்கள் ஜெயிச்சு 5ஆவது மேட்ச் வின் பண்ணி 5-3 ஜெயிச்சிட்டோம். அதோட கடைசியாக எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம். டாடா, see you.